ஹே காய்ஸ், நான் பராசக்தி ஹீரோடா அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. அதே பராசக்தி அப்படிங்கிற அந்த டைட்டிலால இப்போ ஒரு வகையான சர்ச்சை என்பது சுத்திக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல சுதா கோங்கரா அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா, ரவிமோகன், அதாவது ஜெயம் ரவியை தான் ரவிமோகன் சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாம் வச்சு இப்போ வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஒரு படம் என்பது வரப்போகுது. அந்த படத்துடைய நேம் கூட இப்போ ரீசெண்டா ரிவீல் பண்ணாங்க. பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் தாங்க. ஸோ இதுக்கு வந்து இசையமைப்பாளராக ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஹிந்தி திணிப்புக்கு வந்து எதிரானது. 1960 வந்து தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் வந்து நடந்தது பாத்தீங்களா. ஸோ அதெல்லாம் வச்சு கதைக்களமாக இந்த படம் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால பேசிட்டு வராங்க. ஸோ இதன் இடையில என்னடா இந்த சர்ச்சை, என்னடா பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, அதாவது விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து சக்தி திருமகன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து தமிழ்ல ரிலீஸ் பண்ண போறாரு. அதோட தெலுங்கு ரிலீஸ் பார்த்தோம்னா பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் அது சம்பந்தப்பட்டு அவர் சோசியல் மீடியாவில் அந்த டைட்டில் ரிவிலேஷனும் கொடுத்துட்டாரு. அதே சமயத்துல இவங்க இப்போ பராசக்தி அப்படின்ட்டு இந்த சுதா கோங்கரா படத்துடைய டைட்டில் வந்து ரிவீல் ஆனதும் இங்க வந்து சர்ச்சை என்பது எழுந்திருக்குங்க. சோ இந்த நிலையில இப்ப சுதா கோங்கரா அவர்களும் பராசக்தி அப்படிங்கிற ஒரு டைட்டில் ரிவிலேஷன் கொடுத்ததும் இந்த இடத்துல வந்து நிறைய சர்ச்சைகள் சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க.